வணக்கம் நண்பர்களே. அதிரடியான ஒரு ஆணி பௌர்ணமியானது சூப்பராக வர இருக்கு. அதனுடைய சிறப்பு பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு அதிரடியான ஆன்மீக விஷயத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். 2026 ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜூனுடைய 29ஆம் நாளாக வருது. அன்றைக்கி தமிழ் மாதம் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதத்துடைய 15ஆம் நாள் கிழமை. அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலான சந்திர பகவானுக்கு உகந்த சோமவார நாள் என்று அழைக்கப்படுது. இந்த நாளில் ஸ்பெஷலாக என்ன விஷயம் நடக்க போகுதுன்னா, ஆணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருதுங்க. ஆமாங்க, இந்த நாளில் முழு நிலவு தெரியக்கூடிய பௌர்ணமிங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல் இருக்கும். அதோடு கிரகங்களும் நிறைய சேர்க்கைகளை கொடுக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறுது. அதில் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஆக்சுவலி ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தலையெழுத்து மாறுற மாதிரி தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அந்த தலையெழுத்து எப்படி மாறும், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு பரிகாரமாக சிலது இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்தீங்கன்னா இனி உங்களுக்கு குறிப்பிட்ட சில நாட்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பலன்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம். வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஆணி பௌர்ணமி இனி ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. பேச்சில் தான் பிரச்சனையே. அதனால் அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த பேச்சில் பிரச்சனை, எதில் கவனமாக இருக்கணும், எதில் அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 1 by 1 எல்லா விவரங்களையுமே இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 29ஆம் தேதி கரெக்டாக ஆணி பௌர்ணமி வருது. அன்னையிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரையிலான இந்த ஆணி பௌர்ணமியில் உங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் அதிர்ஷ்ட பலன்கள் பரிகாரங்கள் என்னங்கிறத குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். அதை விரிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க பாருங்கள். ஆணி மாத பௌர்ணமி பிறந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பௌர்ணமியில் பல முக்கிய கிரகங்களுடைய நிலை மாற்றங்கள் நடைபெறுகிறது. அதில் குறிப்பாக மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணைகிறாங்க. இது புதத்திய யோகம் உருவாகுவதற்கு காரணமாக அமைகிறது. மேலும் புதன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் பத்திர ராஜயோகமும் அமைகிறது. இந்த 2 ராஜயோகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதோடு இந்த கிரக அமைப்புகள் தான் எல்லா ராசிகளுக்கும் தாக்கத்தை ஆணி பௌர்ணமியில் ஏற்படுத்தும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் புதிய முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அளிக்கக்கூடியதாக அமைகிறது. இந்த ஆணி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் பரிகாரங்கள் எல்லாம் குறித்து விரிவாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க வாங்க உங்களுக்கான பலனை இப்போ பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க இந்த ஆணி பௌர்ணமியிலிருந்து பேச்சில் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராமல் தப்பிக்க முடியும். மெயினாக தொழில், உத்தியோகம், வியாபாரம் என எந்த விஷயங்கள் இனி நீங்கள் பேசினாலும் சிக்கலில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்க பேச்சில் கவனமாக இருங்க. எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா தானாக கைகூடி வரும். சுபகாரிய தொடர்பான விஷயங்கள் பற்றி கூட நீங்கள் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களை தள்ளி போடாமல் இருப்பது நல்லது. எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே பேசுங்க. அப்போ தான் அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். மெயினாக சுபகாரிய தொடர்பான விஷயங்கள் பற்றி உடனே பேசுங்க. அந்த விஷயங்களை தள்ளி போடாதீங்க. இந்த மாதிரி சிலது தள்ளி போடாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு இந்த டைம் குறிப்பிடப்படுது. அதோடு இந்த ஆணி பௌர்ணமியில் சூரியனும் புதனும் இருப்பதால் வாக்குஸ்தானத்தில் தான் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும்.
திட்டுவது, சத்தம் போடுவது, சண்டை போடுவது, வாக்குவாதம் செய்வது இந்த மாதிரிவற்றை தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் தவிர்க்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சட்ட சிக்கல்களில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப 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 கவனம் தேவை. பெரிய அளவுக்கு பணவரவு உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். 11வது இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அந்த முன்னேற்றம் ஏற்படும் போது அதை தக்க வைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை நிறைய பெற முடியும். அதோடு ஏற்கனவே நிறைய தோல்விகளை பார்த்த உங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமியில் இனி வெற்றி பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த ஆணி பௌர்ணமி. நல்ல உறவுகள் எது, கெடுதல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இழந்ததை எண்ணி வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு உண்டாகும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஏன்னா இந்த பௌர்ணமி சந்திரன் உகந்த அந்த நாளில் வர்றதுனால இது சந்திர கிரகண பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. அதோடு உங்களுக்கு குடும்பம் சூப்பராக அமையும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் கூட நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஏற்றங்கிறது ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதோடு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணவரவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மெயினாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட நீங்கள் நினைக்காத அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பேச்சுத்திறன் மற்றும் செயல்பாடுகள் மூலம் மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவது ஈஸியாக இருக்கும். குடும்பத்தில் கூட சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். அதனால் சுப நிகழ்ச்சிகளை சூப்பராக நீங்கள் பண்ணுவது உங்களுக்கு நல்லது. அதே போல் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதுக்கான அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. உறவினர்களுடைய ஆதரவு கூட கிடைக்கும். இருப்பினும் செலவுகளை கட்டுப்படுத்துவது இந்த பௌர்ணமியில் நல்லது. உடல்நலில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் பெற்றோரோடு இருந்த தாங்கல்கள் நீங்கும். இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், இரத்த அழுத்தம், கொழுப்பு தொடர்பான பாதிப்புகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பல உடல் பிரச்சனைகள் இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு ஆணி பௌர்ணமியில் பலன்களாக கிரகங்களால் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அவ்வளோதாங்க, உங்களுடைய ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் இதை பார்த்து பயன்பெறட்டும். புதிய தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரும், உடனே பார்த்து பயன்பெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.